திருவையாறு அப்படிங்கிற ஊர் பெயரை கேட்டோன்னே எல்லோருடைய நினைவுக்கும் வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா அங்க பாய்ந்தோடக்கூடிய காவிரி ஆறு, அடுத்ததா அங்க இருக்கக்கூடிய ஐயாரப்பர் திருக்கோயில், அடுத்ததா அந்த ஊர்லயே கொண்டாடப்படக்கூடிய மிகப்பெரிய திருவிழாவான ஏலூர் திருவிழா. கிட்டத்தட்ட இந்த திருவையாறை சுற்றி இருக்கக்கூடிய 7 ஊர்களுடைய மக்களும் ஒன்னா சேர்ந்து இந்த ஊர் திருவிழாவை கொண்டாடுறாங்க. திருவையாறு திருக்கோயில் மூலவரான ஐயாரப்பர் நந்தியம்பெருமானுக்கும் சுயசாம்பிகைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்காக பங்குனி மாசம் புனர்பூச நட்சத்திரத்துல ஒரு நன்னாள்ல கல்யாணமும் முடிவு செய்யப்படுது. திருமலப்பாடியில் தான் திருமணமும் நடக்க போது. இதற்கு தேவையான பொருட்களெல்லாம் சேகரிக்கணும் இல்லையா? இதுக்காக பழங்கள்லாம் கொடுத்த ஊர் தான் திருப்பழனம். விருந்துக்காக தேவையான பொருட்களெல்லாம் கொடுத்த ஊர் தான் திருசோற்றுதுறை. கண்ட ஆபரணங்களை கொடுத்த ஊர் தான் திருக்கண்டியூர். மலர்களையும் மாலைகளையும் கொடுத்த ஊர் தான் திருப்பூந்துருத்தி. ஹோமங்களுக்கு தேவையான நெய்யை வழங்கிய ஊர் தான் திரு நெய்தானம். திருமணத்துக்கு தேவையான சடங்குகளாக செய்து வைக்கிறதுக்காக வேதம் அறிந்த வேதியர்களை அனுப்பிய ஊர் தான் திருவேதிக்குடி. இப்படிதான் 7 ஊரும் சேர்ந்து ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க. இந்த விஷயத்தை நினைவு கூற விதமாக தான் வருடம் ஏலூர் திருவிழாவானது வெகு சிறப்பாக நடைபெறுது.